வெல்கம் டு என் உலகம் என் வீடு. என் சேனல் நேமை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு. ஏன்னா என் உலகமே என் வீடு தான். எனக்கு வெளியில் போகிறதுக்கு நேரமும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. என்னை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் தெரியும் வீட்டு வேலை எவ்வளோ பெருசு அப்படின்னு. அதுக்கு வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் கவனிக்கிறவங்களெல்லாம் நான் மை காட், அவங்களெல்லாம் பிரமிப்பாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, நீ சும்மா தானே இருக்க அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள நமக்கு 1008 பதில் இருக்கும். நானா சும்மா இருக்கேன், நீ பாருங்களேன் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் போல் இருக்கும். ஆனால் கேட்குறவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருப்பாங்க. ஈவன் அவர் நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்மளை பார்த்து இந்த கேள்வியே கேட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நான் சும்மா இல்லை, நான் எப்படி என்கேஜ்டாக 24/7 நம்ம தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் நம்ம எவ்வளோ என்கேஜ்டாக இருக்கிறோம், எவ்வளோ உழைப்பை நம்ம போட்டுட்டு இருக்கோம் அந்த குடும்பத்துக்காகங்கிறத நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லி என்னால் ப்ரூஃப் பண்ண முடியல. ஆனால் இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்து கேட்கும்போதெல்லாம் மனசுக்குள்ளே அவ்வளோ வலிக்கும். இந்த பெயினை ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா இருக்கிறதுனால தான் நம்ம ஹஸ்பண்ட் வெளியில் போய் பீஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிட்டு வராரு. அது எப்படி? நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டை ஒருத்தி நல்லா நிர்வாகம் பண்ணுறா. நம்ம சம்பாரிச்சிட்டு வர காசை நல்லா நிர்வாகம் பண்ணி அது நம்ம கொடுக்குறதுல மிச்சம் பண்ணி நல்லா நம்மளை ஃபினான்ஷியலாக நல்லா பார்த்துக்கிறா அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். அவரோட குழந்தைகளை, அவங்களோட அப்பா அம்மாவை பார்த்துக்க ஒரு நம்பிக்கையான ஆளாக நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவருக்கு இருக்க முடியும். அப்படி நாம் சும்மா இருக்கிறதுனால தான் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வெளியில் போய் நிம்மதியாக ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. வெறும் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இல்லை, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலையில் இருக்கிற ப்ராப்ளத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எந்த ஹவுஸ் ஒய்ஃபையும் பார்த்து சும்மா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோலேயே பாருங்கள். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் இந்த வீடியோஸ் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேலை செய்கிறாங்க வீட்டில் இருந்துட்டு. இந்த வேலைகளெல்லாம் இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த வேலைகளெல்லாம் யார் பார்ப்பா? நீங்கள் சொல்லலாம், காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கடன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம், வேலையை விட்டு பார்த்துக்கலான்னு சொல்லலாம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைகளை பார்த்துக்க எனக்கு எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது, நானே தான் பார்த்தாகணும். 2 குழந்தைகளுக்கு எல்லாமே, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் சொல்லி கொடுக்கறது முதல் கொண்டே, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர்றது முதல் கொண்டு நாம் தான் பார்த்துக்குறோம். இப்போ இதே நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த மாதிரி டியூஷனுக்கெல்லாம் நான் குழந்தைகளை அனுப்பிச்சிருக்க வேண்டியது வரும். அந்த காசெல்லாம் நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அயர்னிங்கெல்லாம் இப்போ எவ்வளோ காசு வாங்குகிறாங்க. இதுவே நான் வெளியில் கொடுத்து அயர்ன் பண்ணியிருந்தேன்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு வெளியில் கொடுத்து அயர்ன் பண்ணியிருந்தேன்னா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு 10 rupees வாங்குகிறாங்க. துவைக்கிறதுக்கு நான் ஆள் போட்டிருக்க வேண்டியது வரும். அப்படி ஆள் போட்டிருந்தேன்னா ஒரு ஆளுக்கு 700 கேட்குறாங்க எங்கள் ஊரில். இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம more than 3000 4000 செலவு பண்ண வேண்டியது வரும். எங்கள் ஊரில் எல்லாம் சம்பளமே எங்களுதில் ஒரு சின்ன டவுனு, சம்பளமே 10,000 20,000 இவ்வளோ தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நான் வெளியில் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் நிறைய காசை வெளியில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நான் வீட்டிலிருந்து என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறதுல நான் மிச்சம் பண்ணுறதே எனக்கு அது ஒரு பெரிய ஏர்னிங்ஸாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அஃப்கோர்ஸ்
ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருந்தா என் பிள்ளைகளை பார்த்துக்க ஆள் இருந்திருந்தால் நானும் வேலைக்கு போய் சம்பாரிச்சிருப்பேன். சிச்சுவேஷன் மேட்டர்ஸ். ஸோ யாரும் யாரை பார்த்து சும்மா தானே இருக்கீங்கன்னு கேட்காதீங்க.